ஐயா நாய் மாதிரி உழைக்கிறேன், ஒரு 4 நாள் கண்ணில் கட்ட மாட்டீங்களே. டேய் ஒரு 8 நாள் எடுத்து அவன் கண்ணில் கட்டி டப்பாவில் போடுறா பார்த்துக்க. அது இல்லையா சம்பளத்து. சம்பளமா? ஆமாம். என்ன திடீர்னு சம்பளம்? வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா. சரி. தங்கச்சி வயசுக்கு வந்துருச்சையா. பாட்டி வேறு ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. ஓ உனக்கு அத்தை மாமன்லாம் யாரும் கிடையாதா? இருக்காங்க, அத்தை கருமா இருக்காங்க. இருப்பாளுங்கடா. அது என்னடா அது எங்கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்த உடனே உங்கள் தங்கச்சி வயசுக்கு வந்துடுறாளுங்க, அம்மாளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, அத்தைக்கு வந்து பிரெக்னென்ட் ஆயிடுறாளுங்க, மற்ற முதல்ல சும்மாவே இருக்காளுங்களே. உனக்கு அவசியமாக சம்பளம் வேணுமா? ஆமையா. கட்டாயமா? ஆமையா. டேய் ஒரு 10,000 ரூபா. நாங்களே இவ்வளோ நாள் அடுப்பில் நெருப்பாக வரோம், ஒரு 10 ரூபா சேர்த்து தர மாட்டீங்களா? என்னடா 2 பேரும் தொழிற்சங்க ஆரம்பிக்கிறீங்களா? ஆரம்பிப்போம். இந்தா முதலாளி நீங்கள் நீரோடு வாங்கணும் முதலாளி. இந்தா என்ன பார்க்குற? டெலிஃபோன் பில்றா 3500 கட்டணும். இது மளிகை கடை பாக்கி. இந்த பேப்பர்கார பால்காரனெல்லாம் செட்டில் பண்ணினா ஒரு 55 ரூபா மிச்சம் இருக்கும். அதை எடுத்துட்டு நீ திரும்பி வந்தீங்கன்னா தான் உனக்கு என்ன சம்பளங்கிறதே நான் முடிவு பண்ணணும். புரியுதா? ஓ டேய் ஒரு நல்ல பாட்டா போடுறா, 4 பேர் பாட்டை கேட்டாவது கடைக்கு வர வேணாமா? சரிங்க. நல்ல லவ் சாங்கா போட போட. என்ன இன்னும் எண்ணிட்டு இருக்க? இல்லை அங்கே போய் கொஞ்சம் கூடாது. இல்லை வெரி குட். என்ன பாட்டு? ரொம்ப டச்சிங்க இருக்கு. இல்லை ஆமாம் நான் போகிறேயா. டேய் ஒரு இடத்துக்கு போகும்போது போயிட்டு வர்றேங்கன்னு சொல்லணும்டா. இல்லையா நான் போகிறேயா. அப்படியா? ஆமாய்யா. சரி போ. உன் கதை முடியும். என்ன டேய் ஒருதலை ராகத்துல என் கதை முடியும் நேரம் இதுன்னு டி ராஜேந்தர் எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. நீ ஏன் உன் கதை முடியும் நேரம்னு பாடுற? நான் அப்போ பண்ணதும் சரிதாங்க. சரி நீங்கள் இப்போ சொல்கிறதும் சரிதாங்க. அப்படியா? ஆமாய்யா. சரி போ. என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது. இருக்கிறதுலே காஸ்ட்லியான சிகரெட் கொடுங்க. இந்தாங்க. நோ நோ டிப்ஸ். கலிய பெருமாள் உன் காதல் காட்சிகள் இந்த ஆறுமுக சாமியால் முடித்து வைக்கப்படுகிறது. தலைவலி எப்படி இருக்கு? அப்படியேதான் இருக்கு. கமலி உள்ளவாமா. கமலி ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? மெட்ராஸ்ல இருந்து இன்டர்வியூ வந்திருக்கு. ஜென்சியும் லெட்டர் போட்டிருக்கா. ஒரு 10 நாள் தங்குற மாதிரி இருக்கும். கமலி நீ போமா. அந்த கண்ணாடியை கொஞ்சம் கேட்டுங்க. எப்போ போறாளாம்? இன்னும் 2-3 நாள்ல. பேங்க்ல இருந்து பணத்தை டிராப் பண்ணி பீரோல வச்சிருக்கேன். எவ்வளவு வேணுமோ எடுத்து கொடு. காலையில டேபிள்ல பார்த்தேன் இன்டர்வியூ கார்டு. உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியலங்க. எனக்கும் தங்கச்சி மேல அக்கறை இருக்கு. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நீ புரிஞ்சுப்ப. என்ன மல்லிகா உனக்கு தலைவலி வந்துருச்சா? இல்ல இல்ல. இங்க இங்க. டேய் இப்போ உள்ள வேலை பாடுறா. டேய் சைத்தான் கி பச்சா டோட்டலா க்ளோஸ் பண்ணு. சார் வாமா. நான் இன்னும் 2-3 நாள்ல மெட்ராஸ் போறேன். நீயும் போறியா? வேற யார் போனா? உனக்கு தெரியாதா? இந்த சைத்தான் கி பச்சா ஓடி போயிட்டாமா. டெலிபோன் பில் கட்டுறதுக்காக 10,000 ரூபாய் பணம் கொடுத்த அந்த பணத்தை சுட்டுட்டாமா. சுட்டுட்டான்னா? ஓ சுட்டுட்டான்னா உனக்கு புரியாதா? சுட்டுட்டான்னா திருடிட்டான் அப்படிங்கிறதுக்கு தமிழன் ஒரு புது வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கான். இந்த சொதப்பிட்டான், இந்த பேஜாரு, நாஸ்தா மாதிரி. அப்போ டெலிபோன் ஒர்க் பண்ணாதா? என்ன டெலிபோன் கனெக்ஷன் மட்டுமா கட் ஆயிருக்கு? நம்ம ஊர்ல காதலே பூரா கட் ஆயிருச்சுல. சாந்தா சங்கருக்கு ஃபோன் பண்ண முடியல, அகிலா அன்பழகனுக்கு ஃபோன் பண்ண முடியல, கமலி நீயும் உன் காதலனுக்கு ஃபோன் பண்ண முடியாம கண்கலங்கி நிக்கிற. நீ மேட்ரு சொல்லு. சார் நான் மெட்ராஸ் போயிட்டு 10 நாளுக்குள்ள வந்துருவேன். அவர்கிட்ட இருந்து எனக்கு சொல்லணுமா மேட்ரு? நீ கவலையே படாதம்மா. தம்பி ஃபோன் பண்ணிச்சுன்னா அதை கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி உனக்கு கொரியர்ல அனுப்புறேன். தம்பி பாட்டு பாடுமா? எனக்கு தெரியாது. இல்ல பாடுனாருன்னா ஒரு சாங்கே அனுப்பலான்னு பார்த்தேன். நீ தைரியமா போயிட்டு வாமா. போயிட்டு வா. வரேங்க. டேய் கலிய பெருமாள் பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. பையனை என்ன மாதிரி பர்சனாலிட்டியா இருந்தான்னா ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கும். டேய் போய் சேட்டை கூட்டு வா. சேட்டங்காரன் ஆனாலும் பரவாயில்ல, காதலை வாழ வைப்போம். Sit down, Surya. Sit down.
I am very sorry, Surya. I cannot accept your resignation. If you still insist on resigning, I have a suggestion. What is it, sir? Why don't you join my sister concern in Madras? You can leave for Madras tomorrow if you want. Thank you, sir. Thank you so much. I'll leave for Madras tomorrow itself. என்னது இன்னைக்கே மெட்ராஸ் போகணுமா? ஆமாண்ணே. சொன்ன மாதிரி வேலையை விட்டுட்டியா? ராஜினாமா லெட்டர் கொடுத்தேன். எம்டி அதை வாங்க மாட்டேங்கிட்டாரு. அவரோட இன்னொரு கம்பெனி மெட்ராஸ்ல இருக்கான். அங்க போய் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காரு. உடனே கிளம்பணுமா? ஆமாண்ணே. அப்ப நான் உன்னுடைய ட்ரெஸ்லாம் எடுத்து பேக் பண்ணி வைக்கிறேன். அண்ணே, அதுக்கு முன்னாடி ஊட்டிக்கு ஒரு ஃபோன் போட்டு கமலி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேண்ணே. நானும் வர்றேன். சரி வாங்க. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது உபயோகத்தில் இல்லை. The number you have dialed is not in use. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது உபயோகத்தில் இல்லை. The number you have பேசியாச்சா? நம்பர் கிடைக்கலண்ணே. லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்களா? அப்போ ஒன்று செய்யி, அந்த பொண்ணுக்கு லெட்டர் எழுதி போட்டுட்டு நீ கிளம்பு. பாப்பலாம். तू इधर बैठो. तू क्या करते हो? बैठो ना. बुलाता है सुनता नहीं. बैठो. போயிட்டு வரேண்ணே. इतना जल्दी क्यों? होली आने वाली है. होली के बाद चले जाना. इसको मद्रास में ड्यूटी पर ज्वाइन करना है. பாப்பலாம். வரேங்க. வரேன். டேய், नीचे उतरो. इधर आ. हां. इधर आना. நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே. இல்லைண்ணே, சொல்லுங்க. நீ ரொம்ப பிரில்லியண்டா தான் இருக்க. ஆனா அப்பப்ப சின்ன சின்ன விஷயத்துல ஓட்ட விட்டுற. இவ்வளவு நாளா இந்த ராமசாமி உன் பக்கத்துல இருந்தான். இனிமே இல்லை. நான் இது எதுக்கு உனக்கு சொல்றேன்னா, ஒரு பொண்ணை பார்க்காமலேயே காதலிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. விளையாட்டு எடுத்துக்காது. உங்களுக்கு என் கல்யாண பத்திரிக்கை நிச்சயமா வரும், கவலைப்படாதீங்க. டெல்லி சென்னை கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் முதல் பிளாட்பாரத்திற்கு வந்து சேர்ந்தது. I'm sorry. பொம்பளைங்களை எடுக்கிறதுக்குன்னு வரீங்களா? அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம போறோம், திட்டு போறாங்க. நாம என்ன பண்றது? போஸ்டல் ஸ்ட்ரைக், ஒரு டெலிகிராம் கூட அடிக்க முடியல. வாங்க சார், ஆட்டோல போலாம். போலாம் சார். என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஆட்டோக்காரனை முதல்ல சார் போட்டு கூப்பிட்டது நீங்க தான். இல்லைன்னா ஆட்டோ எங்க வான்னு மரியாதை இல்லாம கூப்பிடுவாங்க. உட்காருங்க சார். என் பேர் சூர்யா. என் பேர் பன்னீர். ஆட்டோக்காரங்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிற முதல் ஆளும் நீங்க தான் சார். ஜெய்ப்பூர்ல வேலைக்கு போறதுக்கு முன்னாடி மதுரையில் கொஞ்ச நாள் நானும் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். நம்ம ஜாதி தான். ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் சார். போனோம். குளிச்சுட்டு வேலைக்கு போகணும். ஒரு சின்ன லாட்ஜில் ரூம் கிடைச்சா போதும். நம்ம ரூம் இருக்கு, சின்ன ரூம் தான். குளிச்சுட்டு நேரா வேலைக்கு போகணும், அவ்வளவுதானே? உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அங்கே குளிக்கலாம். உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா எனக்கும் இல்லை. நல்லா சொன்னீங்க சார். நீங்க இந்தாப்பா, கண்ணை எங்க வச்சு ஆட்டோ ஓட்டுனுக்குற? கண்ணு சரியாதாவா இருக்கு, மனசு சரியில்லை. மனசை பத்திரமா வச்சுக்கோ, இல்லாட்டி ஏதாச்சும் ஆயிட போகுது.
என்னடி திடீர்னு போஸ்டர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டா பண்ணுவாங்க? என்னய்யா? ஏமா ரூம் போயிட்டா? நான் இப்ப அவசரமா வெளியே போயிட்டு இருக்கேன். நீ அப்புறம் வந்து கூட்டாயா? ஏன் ஆபீஸ்க்கு போல? ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்டு வந்திருக்கா. இன்னைக்கு அவளுக்கு இன்டர்வியூ. ஃப்ரெண்டா? எதா? இதோ. அம்மா கண்ணு, நீயா? நல்லா இருக்கிறியா? எப்போ வந்த? நல்லா இருக்கேன். காலையில தான் வந்தேன். நீயும் வேலை வேலைன்னு அலைஞ்சிக்கின்னு வந்துக்கின்னு போய்கின்னு கீரை. அந்த ஆத்தா கண்ணு திறக்க மாட்டேங்கிறாளே. சரி சரி, வெளியில போறப்போ தொடப்ப கட்டிய கையில வச்சுன்னு எதிர நிக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீ போய் வா கண்ணு, நான் பெருக்கி வைக்கிறேன். கிளம்பலாமா? ரெடி. என்ன சார் இது ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு காசெல்லாம் கொடுக்குறீங்க? இது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இல்லை, உங்கள் உழைப்புக்கு. சரி நான் வரேன் சார். அப்போ மறுபடியும் எப்போ சந்திப்போம்? சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. ஒன்று மாத்திரம் சொல்லி ஆசைப்படுறேன் சார். இந்த ஆட்டோக்காரனுக்கு இன்னைக்கு சந்திப்போம் நாளைக்கு சந்திப்போன்ற சென்டிமெண்ட்டே கிடையாது. என்னைக்காவது ஆட்டோவை பார்த்து கை நீட்டி உள்ளே ஏறுவீங்க, அப்போ பார்த்துக்கலாம். நான் ரொம்ப ப்ராக்டிக்கல். பன்னீர். ஓ உங்கள் லக்கேஜ் இல்லை, அதை நானே கொண்டு வந்து கொடுத்துறேன். பரவாயில்ல, நானே வந்து எடுத்துக்கிறேன். இல்லை நானே உங்கள் ஆஃபீஸை விசாரிச்சு கொண்டு வந்து கொடுத்துறேன். வரேன் சார். வரங்க பண்ணி. ஏய், யாரடி திட்டின? யாரையும் திட்டலையே. இப்போ ஒரு ஆள் கிராஸ் பண்ணாரே, பாத்தியா? ஆள் சூப்பரா இல்ல? நீ மட்டும் ஆம்பளை கிண்டல் பண்றது தப்பு இல்லையா? இது கிண்டல் இல்ல, ரசிப்பு தன்மை. அழகை யார் வேணாலும் ரசிக்கலாம், ஆனா அனுபவிக்கணும்னு நினைக்கிறது தப்பு. எக்ஸ்கியூஸ் மீ, நேயா கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்சி, செகண்ட் ஃப்ளோர். தேங்க்யூ. சரி, வாடி நடந்தே போயிடலாம். எந்த ஃப்ளோரு? தேர்ட் ஃப்ளோர். வா. ஏண்டி ஒரு மாதிரியா இருக்க? அந்த ஆள் என்ன ஒரு மாதிரியா பாக்குறான். இப்பதானே நான் சொன்னேன் அழக ரசிக்கிறது தப்பு இல்லைன்னு. உத்து உத்து பார்த்தா உடம்பு கூசாதா? பாரம்பரியம் மிக்க இந்திய பெண்மையே, நீ ரொம்ப சீக்கிரம் காதலிச்சிருவடி. ஏண்டி நின்னுட்ட? என்ன மாதிரி கலகலப்பா இருக்கிறவங்கள விட உன்ன மாதிரி சைலண்டா இருக்கிறவங்க தான் ரொம்ப டேஞ்சர். சீக்கிரமாவே காதலிச்சிடுவாங்க. அப்புறம் என்ன, காதல் 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 போய் சாதல் சாதல் சாதல். கிண்டல் தானே வேணாங்கிறது. மே கம் இன்? கம் இன். வெல்கம் மிஸ்டர் சூர்யா. உட்காருங்க. தேங்க்யூ மேடம். மிஸ்டர் சூர்யா, இது தொடங்களேன். பாருங்க, நான் வந்து எம்டி, நீங்க ஒர்க்கர். அப்படி இல்லாம கொஞ்சம் கேஷுவலா பழகலாம்னு தான். ஆமா, எங்க பிரதர் ஒரு பையனை தான் அனுப்புறேன்னு சொன்னாரு. ஆனா இந்த மாதிரி அழகான வாலிபனா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்கிட்ட கூட சிஸ்டர் கன்சர்ன் சொன்னாரு. ஆனா சிஸ்டரோட கன்சர்ன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா பேசுறீங்க. என் பேரு சூர்யா. பாத்தீங்களா, வந்த உடனே உங்க பேர் தான் வருது. என் பேரு நேயா. நேயான்னா பிரியமானவளின்னு அர்த்தம். சூர்யானா சூரியன், நெருப்புன்னு அர்த்தம். ராஜஸ்தானி பெண்களுக்கு நெருப்புனா ரொம்ப பிடிக்கும். பயப்படாம உடன்கட்டை ஏறிடுவாங்க. சூர்யா, நான் கொஞ்சம் ஃப்ரீ டைப் பட் க்ளீன் ஸ்லேட். மிஸ்டர் சூர்யா, எஸ் மேடம். இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? நான் எப்போ மேடம் ஜாயின் பண்ணோம்? எப்போ வேணாலும். ஐ மீன் வேலையில தான். ஆமா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எது? புது இடம், புது அட்மாஸ்பியர் பிடிச்சிருக்கா? ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் அறிமுகமாகறப்போ எல்லாமே புதுசுதான். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல், சொசைட்டி, வேலை, அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற பொண்ணு. பட் பழகிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுதான் என் பாலிசி. நீங்க தான் அழகுன்னு நினைச்சேன். ஆனா உங்க எஸ் மேடம். மிஸ்டர் சிவா, கொஞ்சம் உள்ள வாங்க.
நான் என்ன பேசிட்டு இருந்தேன்? நீங்க தான் ரொம்ப அழகுன்னு நினைச்சேன். ஆனா உங்க பாலிசியும் ரொம்ப அழகா இருக்கு. கம் இன். மீட் மிஸ்டர் சூர்யா. ஹாய். ஹாய், ஐ அம் சிவா. இவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருங்க. அப்புறம் உங்க குவார்ட்டர்ஸ்லயே தங்க வச்சுக்கோங்க. ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். நான் உங்ககிட்ட இருந்து நன்றி எதிர்பார்க்கல, முழுசா உங்களையே எதிர்பார்க்கிறேன். ஒன்றும் இல்லை, கம்பெனிக்காக சின்சியரா டெடிகேட்டடா ஒர்க் பண்ணணும். இது கம்பெனியோட பேஜர், வச்சுக்கோங்க. நினைச்ச நேரத்தில் நான் உங்களை காண்டாக்ட் பண்றதுக்காக. இது என்னுடைய செல்லுலர். எவ்வளோ சின்சியரா ஒர்க் பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இது உங்களை சேரும். நான் போய் முதல்ல வேலையில ஜாயின் பண்றேன் மேடம். ஓகே வாங்க மிஸ்டர் சூர்யா. Your seat. Congratulations. Thank you. Mr. Shiva, 1 minute. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணி கொடுத்துறேன். அதுல மேடம் எப்படி? அப்ப நீங்களும் நம்ம ஜாதி தானா? அப்படின்னா இல்ல வந்தது வராதமா பொம்பளை பத்தி விசாரிக்கிறீங்களா? சும்மா தான் கேட்டேன். ஃப்ரீ டைப் பட் க்ளீன் ஸ்லேட். நான் ட்ரை பண்ணேன், முடியல. நீங்க முடிஞ்ச பாருங்க. லக் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். ரிலாக்ஸ். ஹாய் சிவா. ஹாய் கௌரி. ஓ தேங்க் யூ. எப்படி இருக்க? பயங்கர பிஸி. ஆமாடா, நீ எப்படி இருக்க? குட் கம்பெனி, குட் ஹெல்த், தட்ஸ் ஆல். குட். சார் யாரு? ரொம்ப அழகா இருக்காரு. இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா? ஓ ஐ அம் சாரி. ஹி இஸ் மிஸ்டர். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. உன் ஃப்ரெண்டா? யா. தப்பா இருக்கே சிவா. ஒண்ணு உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை மாத்திக்க, இல்ல நீ மாறிக்க. ஹேய். பாய். இன்னைக்கு லஞ்ச் பிரேக்ல சார் யாருன்னு அந்த பொண்ணு கேட்டப்போ என்னை ஏன் இன்சல்ட் பண்ண சூர்யா? நாம வாங்க போங்கன்னு கொஞ்சம் மரியாதையாவே பேசிக்கலாமே. அப்போ உங்களுக்கு என் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கலையா? பிடிக்கலன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேனே. தேங்க்யூ. உங்களுக்காக என்ன சில விஷயங்களை மாற்றிக்க முடியாது மிஸ்டர் சூர்யா. வெறும் சூர்யா போதும். கொஞ்சம் கஷ்டம் என்னோட பழகிறதா. நோனோ, ரொம்ப ஈஸி சிவா. உங்களை மாத்துறதா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது. சூர்யா, நான் உத்தமம் இல்லை, அதுக்காக பொம்பளை பொறிக்கையும் இல்லை. எத்தனையோ பொண்ணுங்க என்கிட்ட மல்லிகைப்பூ வாங்கி தர சொல்லி கேட்டிருக்காங்க. நானும் செலவு பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்க வாங்கி கொடுக்குற மல்லிகைப்பூக்கு மனம் அதிகம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாங்கி கொடுக்குற மல்லிகைப்பூ வாசனையில் அவங்கக்கிட்ட எனக்கு பிடிக்காத ஸ்மெல் எல்லாம் மறைஞ்சு போயிடுது. லைஃப்பில் நோ சென்டிமெண்ட்ஸ், நோ அட்டாச்மெண்ட்ஸ். பட் நான் காதலிப்பேன். அந்த காதல் தோத்து போகணும்னு கடவுள்கிட்ட சின்சியராக வேண்டிக்குவேன். ஏன் தெரியுமா? அப்போ தானே இன்னொரு பொண்ணை காதலிக்க முடியும். வேலை சம்பாதிக்கிறது பொழுதுபோக்காக, செலவு பண்ணுறது சந்தோஷத்துக்காக. மொத்தத்தில் நான் ஹீரோவும் இல்லை, வில்லனும் இல்லை, ஒரு சராசரி இந்திய பிரஜை. எனக்கும் ஒரு பாலிசி இருக்கு சிவா. என்னோட சுதந்திரங்கிறது உங்களோட மூக்கு நுனி வரைக்கும் தான். உங்கள் மூக்கை தொடர்றது இல்லை. இதை நான் மெயின்டைன் பண்ணிடுவேன். நீங்களும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பில் எந்த ப்ராப்ளம் வராது. ஓகே. வாடி, நீ போய் சாமி கும்பிட்டு வா, நான் இங்கேயே இருக்கேன். ஏன்? உனக்கு வேண்டுதல் அதிகம். சாமியை சுத்தி சுத்தி வந்து சொல்ற வரைக்கும் எனக்கு பொறுமை இருக்காது. ஐயோ, தப்பு தப்பு. கடவுளை திட்டக்கூடாது. நான் ஒன்றும் கடவுளை திட்டல. எனக்கும் கடவுளுக்கும் உள்ள கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மி. நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா, அவ்வளோதான் என்னோட பிரார்த்தனை. ஏன் உன் ஜீசஸ் தண்டிச்சிருவாருன்னு பயப்படுறியா? முட்டாள்தனமா பேசாத. எங்க தாத்தா ஐயனாருக்கு ஆடு வெட்டி சாராயம் வச்சு சாமி ஆடினவர். எங்க அப்பா எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மதம் மாறிட்டாரு. அதுக்காக எங்க அப்பாவை ஐயனார் ஒன்று அருவாள் தூக்கிட்டு வந்து வெட்ட வரல. நாளைக்கே என் புள்ள மதம் மாறினாலும் அவனை ஜீசஸ் ஒன்று சிலுவையில் அறிஞ்சிட மாட்டாரு. அதெல்லாம் சரி, கோயில் ஒரு தடவை சுத்திட்டு வரலாம். மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். நீ போய் சுத்திட்டு வா, நான் இங்கே இருக்கேன். யாருக்கு அதிக நிம்மதி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். உன்னை திருத்தவே முடியாது. என் சூரியன் நல்லா இருக்கணும். எனக்கு சீக்கிரமா ஒரு வேலை கிடைக்கணும். நாங்க 2 பேரும் எந்த கஷ்டமும் இல்லாம வாழறதுக்கு நீதான் துணை இருக்கணும்.
முருகா, என் கமலி நல்லா இருக்கணும். சீக்கிரமா நானும் கமலியும் சந்திக்கணும். எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். சாரி. போங்க. பரவாயில்ல, நீங்க போங்க. நமஸ்தே அஸ்து ருத்ரரூபேபியः வாமதேவாய நமோ ஜேஷ்டாய நம ஸ்ரேஷ்டாய நமோ ருத்ராய நம காலாய நம கலவிகரணாய நமோ பலவிகரணாய நமோ பலாய நமோ பலப்பிரமதனாய நம சாமி. சர்வபூததமனாய நமோ மனோன்மனாய சாமி, குங்குமம் கொடுக்காம போயிட்டீங்க. சத்யோ ஜாதம் பிரபத்யாமி சத்யோ ஜாதாய வை நமோ நமः பவே பவே நாதி பவே பவஸ்வபாம் பவோத்பவாய யார் நீங்க? நீங்க எதுக்கு குங்குமம் தரீங்க? அர்ச்சகரை கூப்பிட்டீங்க, அவர் வரல. கோவில் பிரசாதம் தானே, எடுத்துக்கங்க. நீங்க வேணும்ட்டு என்ன ஃபாலோ பண்றீங்க. உங்க மனசுல என்ன பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இனிமே இப்படி நடந்தா மரியாதை கெட்டுரும். என்னடி உனக்கு அந்த ஆளோட தகராறு? அந்த ஆள் யார் எனக்கு குங்குமம் கொடுக்க? கோவில்ல யார் வேணாலும் யாருக்கும் குங்குமம் கொடுக்கலாம். அதுக்காக எந்த ஆம்பளை கொடுத்தாலும் வாங்கிக்க முடியுமா? அர்ச்சகர் கூட ஆம்பளை தானே. நான் அப்பவே சொல்ல, உனக்கு கிடைக்கிற நிம்மதியை விட எனக்கு அதிகமா கிடைக்கும்னு. மனசை பத்திரமா பாத்துக்கோ. வாடி போலாம். வழக்கம் போல இன்னைக்கு நம்ம விளையாட்டோட டாபிக் காதல். காதல் பண்றவங்களும் சரி பண்ணாதவங்களும் சரி தோத்து போறவங்க தன்னோட காதலனோட பேசணும். ஓகேவா? சரி, ஸ்டார்ட். காதல் என்பது எதுவரை கல்யாண காலம் வரும் வரை கல்யாணம் என்பது எதுவரை கழுத்தினில் தாலி விழும் வரை. இத பாரு, 5 ரூபா 10 ரூபா வச்சுக்கிட்டு காதலிக்கிற விவகாரம்லாம் என்கிட்ட வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 1000மோ 2000மோ உன் பாக்கெட்ல இருக்கணும். நான் ஐஸ்கிரீம் சாப்பிடனா கூட 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன். முக்கியமா உன்கிட்ட மோட்டார் பைக் இருக்கணும். அப்புறம் என்னென்ன வேணுங்கிறத நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். ஓகேவா? ஏய், உன் காதல் ரொம்ப காஸ்ட்லி காதல்டி. நீ ஒதுங்கிக்க. ஸ்டார்ட். இத பாருங்க, கூழோ கஞ்சியோ ஒரு நாளைக்கு ஒரு வேளை சோறு போட்டா போதும். வருஷத்துக்கு 4 வாயில் புடவை எடுத்து கொடுத்தா போதும். ஆனா காலம்புறம் எனக்கு கண்ணீர் விட வச்சுட்டு போயிடாதீங்க. நீ 15 16வது நூற்றாண்டுல பிறந்திருக்க வேண்டியவ. நீயோ ஒதுங்கு. என்று மாறாது நாங்கள் கொண்ட காதல். ஹலோ, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் யாருன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம். நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் எப்படி இருப்பேன்னு நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம 2 பேரும் ஒருத்தரை பார்க்காமலே காதலிப்போம். ஓகேயா? கண்ணுக்கு தெரிஞ்சு காதலிச்சாலே ஏமாத்திட்டு போயிடுறாங்க. இதுல யாரும் தெரியாமலே காதலிச்சா அவ்வளவுதான். கமலி, யூ unfit for love. குட்ஸ் எல்லாம் இறக்கிட்டீங்களா? இறக்கியாச்சு சார். சார், நேற்று நைட் ஒர்க் பண்ண அந்த ஓவர் டைம் அதெல்லாம் அப்புறமா பார்த்துப்போம். நான் ஏசி கிட்ட பேசி கிளியரன்ஸ் லெட்டர் எல்லாம் வாங்கி கொடுத்துறேன். ஓகே சார். கேர்ஃபுல்லா இருக்குங்க குட்ஸ். ஓகே ஓகே சார். உங்ககிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். சரி ஓகே சார். சார். மிஸ்டர் சூர்யா, குட் மார்னிங் மேடம். மேடம்லாம் வேண்டாம், வெறும் நெய்யாவே போதும். ஆமா, என்னை பார்த்து ஏன் சிகரெட்லாம் வேஸ்ட் பண்றீங்க? தாராளமா ஸ்மோக் பண்ணலாமே. ஐம் சாரி மேடம், குட்ஸ் இப்போ தான் இறக்கியிருக்கோம்.
இம்போர்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் ஃபைல் பண்ணிட்டேன். பட் கஸ்டம்ஸில் சில ப்ராப்ளம்ஸ். கொஞ்சம் நாளைக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஜெய்ப்பூர்ல இருந்து வந்திருக்க டைல்ஸ் இந்த வாரத்துக்குள்ள எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. நீங்க ரொம்ப அழகு, என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்க. ராம்லால் அண்ட் கோக்கு கண்டெய்னர்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. அப்படி பார்க்காதீங்க, என்னால பார்க்க முடியல. ஃபைல்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்றீங்கன்னு சொன்னாங்க. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்க ரொம்ப சின்சியரா டிவோட்டடா உண்மையா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். நானும் உங்களுக்கு ரொம்ப சின்சியரா டிவோட்டடா இருப்பேன். நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நீங்க காப்பாத்துவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு நீங்க என் வீட்டுக்கு டின்னருக்கு வரீங்க. நீங்க வரலன்னா ஒண்ணும் இல்ல, நான் கொஞ்சம் விஷயத்தை சாப்பிட்டுருவேன். That's all. All the best, Mr. Surya. எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கதவை தட்டும். ஆனா உங்களுக்கு இதயத்தை தட்டுது. என்ன சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம யாரை காதலிக்கிறோன்றதை விட நம்மளை யாரு காதலிக்கிறாங்கன்றதான் முக்கியம்னு. நான் கொஞ்சம் உல்டா டைப். அது என்னங்க உல்டா டைப்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரை காதலிக்கிறேன்றதான் எனக்கு முக்கியம். அப்படி யாரு காதலிக்கிறீங்க? ஜேனட் ஜாக்சன், ஸ்டெஃபி கிராஃப், மாதுரி தீக்ஷித். தப்பித்தவரி இவங்களை யாராவது ஒரு ஆள் நம்மளை காதலிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேர்ல்டு பாப்புலர் ஆயிடுவோம். இதுக்கும் என் ப்ராப்ளத்துக்கும் என்னங்க சம்மந்தம்? இவங்கள மாதிரி தான் நம்ம நேயா மேடமும். நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, நாளைக்கே நம்ம ஊர் லோக்கல் பத்திரிகையிலேருந்து இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி வரைக்கும் இந்த பக்கம் நேயா மேடம் ஃபோட்டோ, இந்த பக்கம் உங்கள் ஃபோட்டோ, ஃபேமஸ் ஆகிடுவீங்க. சிவா, கணுக்கால் தெரிகிற சேலையில் வர அழகு முழுங்கால் தெரிகிற கவுனில் வரது இல்லைங்க. ஓகே, வேணா நேயா மேடத்தை 8 முறை சேலை கட்ட சொல்லி கணுக்கால் ரசிச்சுட்டே காதல் பண்ணுங்க. டோன்ட் பி சிலி சிவா. இது பாருங்க, நான் குடிச்சிட்டு ஓடுறேன்னு நினைக்காதீங்க. இந்த வயசுல உடம்போட நிர்வாணத்தை ரசிக்கணும். வயசானதுக்கு அப்புறம் மனசோட நிர்வாணத்தை ரசிக்கணும். 7:30 சிவா. நேயா மிஸ் 8 மணியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே? வாங்க உட்காருங்க. நீங்க சிகரெட் பிடிப்பீங்கன்னு தெரியும். நான் தான் வாங்கி வச்சேன். பிடிச்சிருக்கா? ஆஷ்ட்ரே. 1 minute. நீங்க பிடிக்கிற சிகரெட் எனக்கு பிடிக்கல, அதுக்காக சிகரெட் பிடிக்கிறது விட்டுற வேணாம். That's manliness. I like it. இந்த சிகரெட் எல்லாம் நானே செலக்ட் பண்ணி வாங்கினேன். நீங்க செலக்ட் பண்ணி பிடிங்க சூர்யா.
இதுல எதுவுமே எனக்கு திருப்தி இல்லை மேடம். ஏதாவது ஒன்று பிடிக்கணும், அதுல திருப்தி வேணும் சூர்யா. நான் இல்லை, இவ்வளோ நாள் சலனப்படாம இப்போ உங்ககிட்ட சலனப்படல. ஐம் ஹாப்பி சூர்யா, ஐம் வெரி ஹாப்பி. அது உங்க தப்பு மேடம். வாட் டு யூ மீன்? மேடம், நான் ஒன்றும் உத்தமம் இல்லை, பட் அதுக்காக பொம்பளை பொறுக்கும் இல்லை. நான் நிறைய பொண்ணுங்களுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆம்பளை வாங்கி கொடுக்குற பூவுக்கு மனம் அதிகம். ஆனா அதே மல்லிகைப்பூ மனத்துல எனக்கு பிடிக்காத ஸ்மெல்லாம் மறைஞ்சு போயிடும். நீங்க ஓகேன்னு சொன்னா உங்களுக்கும் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்குறேன். நான் காதலிப்பேன், பட் அந்த காதல் தோத்து போகணும்னு ஆண்டவன் கிட்ட சின்சியரா வேண்டிப்பேன். அப்பதானே இன்னொரு பொண்ணு காதலிக்க முடியும். நான் எதுலையுமே திருப்தி அடையாதவன். உங்ககிட்ட திருப்தி அடைவேன்னு எதிர்பார்க்காதீங்க. என்கிட்ட இருக்கிற ஒரே நல்ல பழக்கம், நான் என்னை பத்தின உண்மையை சொல்லுவேன். இதுக்கெல்லாம் ஓகே, நான் வண்டி அனுப்புங்க, உங்க வீட்டுக்கு வரேன். குட் நைட். சிவா, தேங்க்யூ ஸோ வெரி மச். எனக்கு எதுக்கு மேடம் தேங்க்ஸ் சொல்றீங்க? சூர்யா ரொம்ப நல்லவன். ஒரு நல்லவன் சொன்னதுக்கு தேங்க்ஸா? சிவா, நீங்க ஷிப்புக்கு தானே போறீங்க, சூர்யாவை கொஞ்சம் இங்க வர சொல்லுங்க. ஓகே, அதோ சூர்யாவே வராரு. மேடம், நான் ஷிப்புக்கு போயிட்டு வரேன். ஓகே. குட் ஈவினிங் சூர்யா. குட் ஈவினிங். ஐம் சாரி. எதுக்காக சாரி சொல்றீங்க? போங்க, தெரிஞ்சுக்கீங்க. குட் ஈவினிங் மேடம். வாங்க சார். நான் லவ் பண்ணுவேன், ஆனா அந்த லவ் ஃபெயிலியர் ஆகணும்னு கடவுள்கிட்ட சின்சியரா வேண்டிக்குவேன். அப்பதானே இன்னொரு பொண்ணை லவ் பண்ண முடியும், இல்ல சார்? இந்த மாதிரி டயலாக கடன் வாங்கி என்கிட்ட பேசினா நான் ஏமாந்துருவேன்னு நினைச்சீங்களா? சூர்யா, நான் ஒன்னு செலக்ட் பண்ணா அது தப்பாவே போகாது. நீங்க என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. ரொம்பவே தப்பு கணக்கு போடுறீங்க மேடம். நான் சூரியனையே விழுங்கி காட்டுவேன் சூர்யா. பாத்துங்க, தொண்டையில சிக்கிக்க போகுது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், அன்லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும் போல இருக்கு. நீங்க வேணா கிளம்புங்க. சூர்யா, வண்டி எடுங்க. எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது மேடம். ஓகே, யூ கேரி ஆன். ரொம்ப ரஷ்ஷா இருக்குடி. நெக்ஸ்ட் பஸ்ல போலாம். கொஞ்சம் வெயிட் பண்றீ. என்னப்பா அது போஸ்ட் ஸ்ட்ரைக்கு போதில் முடியாது போல் இருக்க. அதான் தொடர் வேலை நிறுத்தம் எழுதி வச்சிருக்காங்களா, அப்புறம் எப்படி? கம்மியா இருக்குடி. அங்க பாருடி வாளு. உனக்கு கொழுப்பு ஜாஸ்திடி. ஏய், எப்ப பார்த்தாலும் நீயும் முடியவே இருக்க. அந்தால பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது. நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணீங்கன்னா சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். நீ வேணா லவ் பண்ண. பண்ணிடுவேன். ஆனா எனக்குன்னு ஒரு அத்தை பையன் இருக்கானே. சூர்யா, அப்படியே திரும்பி சைடில் பாருங்களேன். நீங்க மனசுல கற்பனை பண்ணி வச்சிருக்கிற மாதிரி ஒரு சராசரி இந்திய பெண். பார்த்தேன், எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? இவங்களே பிடிக்கலையா? பேசாம நானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணுது. தாராளமா கல்யாணம் பண்ணிக்கங்க. ஆனா உங்க ஸ்டெஃபி கிராஃப் மாதிரி டிக்ஷன்லாம் என்ன வருது? அவங்க லவ் பண்றதுக்கு, இவங்க குடும்பம் நடத்துறதுக்கு. என்ன சூர்யா, என்ன யோசிக்கிறீங்க? சராசரி இந்திய குடிமகனோட மென்டாலிட்டி தான் எனக்கும். கொண்டாட்டி இழுத்து போத்திட்டு இருக்கணும், மற்றவெல்லாம் கவர்ச்சியா இருக்கணும். சிம்பிள். அப்போ இவங்க சரியா இருப்பாங்க. போய் ஐ லவ் யூன்னு சொல்லுங்க.
என்னாச்சு சிவா? உங்க மிஸ்ஸஸ் மிஸ் ஆயிட்டாங்களா? அவங்க எனக்கு மிஸ்ஸஸா வரணும்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா உங்களால மிஸ் ஆகவே முடியாது.